வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு கதை கேட்கலாமா? கதை கேட்பது யாருக்குத்தான் பிடிக்காது சொல்லுங்கள். கதைக்குள் செல்வோமா? ரவி அன்று அலுவல் நிமித்தமாக பெங்களூரு செல்வதற்காக வந்தே பாரத்தில் ஏறி அமர்ந்திருந்தான். அவனுக்கு பக்கத்து இருக்கையில் ஒரு வயதான பாட்டி தாத்தா அமர்ந்திருந்தனர். பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேல் ஆகியிருக்கும் என்று தோன்றியது. திரும்பி பார்ப்பதற்குள் தாத்தாவை காணவில்லை. பாட்டி ரொம்பவும் பதைபதைத்து போனார். எங்கே போனார் இந்த மனுஷன் என்று ஜன்னல் ஓரமாக நின்று எட்டி எட்டி பார்க்க ஆரம்பித்தார். இந்த மனுஷனை எங்கே காணாமல் போய்விட்டாரே திடீரென்று. வண்டி கிளம்பிவிடப் போகிறதே என்று புலம்பியது வேறு ரவி காதில் விழுந்தது. இன்னும் 5 நிமிடம் ஆகியிருந்தால் பாட்டி அழ ஆரம்பித்திருப்பார் என்று கூட தோன்றியது. அடுத்த 3வது நிமிடத்தில் தாத்தா ஒரு கைப்பையுடன் திரும்பி வந்திருந்தார். தாத்தாவை பார்த்த மாத்திரத்தில் பாட்டி தன் அர்ச்சனையை தொடங்கி விட்டிருந்தார். தாத்தா எதையுமே லட்சியம் செய்த மாதிரி தெரியவில்லை. உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு கடலை உருண்டையும் மல்லிகை பூவும் வாங்கி வந்தேன். இந்தா கடலை உருண்டை சாப்பிடு, பூவை வச்சுக்கோ என்று சொல்லி அடுத்த நிமிடம், நீ மறந்திருப்பேன் எனக்கு தெரியும், அதான் கொண்டு வந்தேன், இந்தா என்று சொல்லி சட்டை பையிலிருந்து ஒரு ஹேர்பின்னை எடுத்து தாத்தா பாட்டியிடம் கொடுக்கிறார். பாட்டியின் அந்த செல்லமான கோபத்தையும் தாத்தாவின் பாசத்தையும் பார்த்து ரவிக்கு ஆச்சரியம் மேலிட்டது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தாங்கள் உடனே பிரிந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த காலத்து தம்பதியரை நினைத்து ரவி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு போனான். இந்த பாட்டிக்கும் தாத்தாவிற்கும் இத்தனை வருடங்களில் எத்தனை முறை சண்டைகள் வந்திருக்கும். ஒரு முறையாவது தாத்தாவும் பாட்டியும் பிரிய வேண்டும் என்று நினைத்திருப்பார்களா? அப்படி நினைத்திருந்தால் இத்தனை வருடங்கள் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்க முடியுமா? இவர்களின் வாழ்க்கை தத்துவம்தான் என்ன, இந்த தலைமுறையின் வாழ்க்கை தத்துவம்தான் என்ன என்று நினைத்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுத்தான் போனான் ரவி. தனக்குள் தானும் கூட அப்படித்தான் இருக்கிறோமே, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தன் மனைவியை பிரிந்துவிட வேண்டும் என்று எத்தனை முறை நினைத்திருக்கிறோம் என்று எண்ணி அசை போட ஆரம்பித்தான். இப்படி சிந்தனையில் இருக்கும் போதே தாத்தா அலைபொய்சியில் யாரோடோ பேசுவது அவன் காதில் நன்றாக விழுந்தது. இங்கே பாருடா கண்ணா, இங்கே யாருமே 100% நல்லவர்களும் கிடையாது, 100% கெட்டவர்களும் கிடையாது. கல்யாணம் என்பதே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதற்காக அமைக்கப்பட்டதே ஒழிய, நீ பெரியவனா நான் பெரியவளா என்று போட்டி போட்டு சண்டை போடுவதற்கோ, ஒருத்தரை ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு குற்றம் சொல்வதற்கோ அமைக்கப்பட்டது அல்ல. இன்னும் சில வருடங்கள் கழித்து யோசித்து பார்த்தால் நாம் செய்தவைகள் அனைத்தும் நமக்கு சிரிப்பாகத்தான் இருக்கும். நமக்கே நம்மை நினைத்து சிரிப்பு வர ஆரம்பிக்கும். அங்கே தானே வரேன், பார்த்துக்கலாம், எல்லாவற்றையும் பேசி தீர்த்துக்கலாம், எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு என்று சொல்லி அலைபேசியை துண்டித்து தன் சட்டை பையில் வைத்தார் தாத்தா. ரவி தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். சில வருடங்கள் இல்லை தாத்தா, இப்போதே என்னை நினைத்து எனக்கு சிரிப்பு வருகிறது என்று சொல்லிக்கொண்டே அலைபேசியை எடுத்து மனைவிக்கு போன் போட்டு சாப்பிட்டாயா என்று விசாரிக்கிறான். மறுமுனையில் மனைவி கேட்கிறாள், ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க தானா பேசுறது, நானே ஒரு தரம் செக் பண்ணிக்கிறேன் என்று அவள் சொல்வது அவனுக்கு நன்றாக கேட்டது. இவனும் தனக்குள் ஒரு நமுட்டு சிரிப்பு சிரித்துக் கொள்கிறான். ஆம் நண்பர்களே, திருமணம் என்பது 2 மனங்கள் ஒன்றையொன்று ஒத்துப் போகி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்டது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிதுபடுத்த ஆரம்பித்தால் எந்த திருமணமுமே வெற்றிகரமாக அமைந்ததாக சரித்திரமே கிடையாது. இந்த வாழ்நாள் முழுக்க உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை என்று நினைத்த எந்த தம்பதியருமே பிரிவு என்பதைப் பற்றி ஒரு நிமிடம் கூட யோசித்ததில்லை, யோசிக்க மாட்டார்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.